இஸ்ரவேல் இனி சினாய் மலையில் இல்லை. 40 ஆண்டுகள் கடந்துவிட்டன. நம்பிக்கையின்மையால் பழைய தலைமுறை வனாந்தரத்தில் மரணமடைந்தது. இப்போது அவர்களின் பிள்ளைகள் மோவாப் சமவெளியில் நிற்கிறார்கள். யோர்தான் ஆற்றின் அப்பால் வாக்குத்தத்த தேசம் உள்ளது. மோசே முதிர்ந்தவர். அவர் கனானில் நுழைய மாட்டார். அவர் மரணிக்கும் முன் இந்த புதிய தலைமுறையிடம் பேசுகிறார். உபாகமம் அவரது இறுதிச் சாட்சி. அவர் புதிய சட்டங்களைத் தரவில்லை. அவர் உடன்படிக்கையை மீண்டும் கூறுகிறார். கர்த்தர் செய்ததை நினைவுகூருமாறு அழைக்கிறார். உபாகமம் 4:6 மோசே கேளுங்கள், நினைவு கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள் என்று கெஞ்சுகிறார். தீயின் நடுவில் தேவனுடைய குரலைக் கேட்டு உயிரோடு இருந்த ஜாதி வேறு இல்லை என்பதை அவர் நினைவூட்டுகிறார். எகிப்தில் அடையாளங்களாலும் அதிசயங்களாலும் விடுவிக்கப்பட்ட மக்கள் போல வேறு யாரும் இல்லை. இது ஒரு உடன்படிக்கை தருணம். அவர்கள் அலைந்து திரிந்த கூட்டமாக மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அவர்களின் கீழ்ப்படுதல் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இந்த அதிகாரங்கள் 3 உண்மைகளை போதிக்கின்றன. தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவன் கீழ்ப்படுதலை கட்டளையிடுகிறார். தேவன் இருதயத்தை நாடுகிறார். வாக்குத்தத்த தேசம் முன்பில் உள்ளது. ஆனால் ஆழமான கேள்வி இதுதான்: அவர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை இப்பார்களா? அந்த கேள்வி இன்று நம்மிடமும் நிற்கிறது. நீண்ட பயணத்திற்கு முன் ஒரு தந்தை தன் பிள்ளைகளை அழைத்து, என் அறிவுறுத்தலை மாற்றாதீர்கள், சேர்க்காதீர்கள், குறைக்காதீர்கள், அப்படியே பின்பற்றுங்கள் என்று சொல்வதைப் போல உபாகமம் 4 பேசுகிறது. மோசே இஸ்ரவேலுக்கு எச்சரிக்கிறார். நீங்கள் சேர்க்கவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். தேவனுடைய கட்டளைகள் பூரணமானவை. மனிதர் சேர்க்கும்போது அது சிதைவடைகிறது. மனிதர் குறைக்கும்போது அது பலவீனமடைகிறது. உடன்படிக்கை பாதுகாப்பு துல்லியமான கீழ்ப்படுதலில்தான் உள்ளது. அவர் மேலும் நினைவூட்டுகிறார், இத்தனை நீதியான கட்டளைகளும் விதிகளும் உள்ள ஜாதி வேறு இல்லை. கர்த்தரைப் போல அருகிலிருக்கும் தேவன் வேறு இல்லை. வெளிப்பாடு தொலைவில் உள்ள கருத்தல்ல, அது கர்த்தருக்கும் அவரது ஜனங்களுக்கும் உள்ள உறவாகும். 2ஆம் போதனை, நினைவகம் விசுவாசத்தை காக்கிறது. மோசே மீண்டும் மீண்டும் கவனமாக இருங்கள், மறக்காதீர்கள் என்று சொல்கிறார். மறதி விக்கிரகாராதனைக்கு வழிவகுக்கும். மறதி ஆவிக்குரிய சரிவை உண்டாக்கும். இன்றைய பயன்பாடு: நாம் பொன் கன்றை கட்டி எழுப்பாமல் இருக்கலாம். ஆனால் கலாச்சாரத்துக்கு ஏற்ப கட்டளைகளை மாற்ற முயலலாம். மனந்திரும்புதலை மென்மையாக்கலாம். பாவத்திற்கு காரணங்கள் கூறலாம். பரிசுத்தத்தை தனிப்பட்ட விருப்பம் என்று மறுபெயரிடலாம். அதே எச்சரிக்கை இன்று நமக்கும்: சேர்க்காதே, குறைக்காதே. தேவனுடைய வார்த்தைக்கு நம் மேம்பாடு தேவையில்லை, நம் கீழ்ப்படுதல் தேவை. உண்மையோடு அவரை அழைப்பவர்களுக்கு கர்த்தர் அருகில் இருப்பார். ஆனால் உடன்படிக்கை ஆசீர்வாதங்களுக்கு உடன்படிக்கை நம்பிக்கை தேவை. சிறிய நெருப்பு வெப்பம் தரும், காட்டுத்தீ அழைக்கலாம். மோசே சொல்கிறார், கர்த்தர் உன் தேவன் விழுங்கும் நெருப்பு, அவர் கடுஞ்சினம் கொண்ட தேவன். இந்த கடுஞ்சினம் என்பது பாதுகாப்பற்ற பொறாமை அல்ல, இது உடன்படிக்கை அன்பு. தேவன் தம் ஜனங்களை விக்கிரகங்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார். அவர் அன்பு விசுவாசத்தையும் முழு அர்ப்பணிப்பையும் கேட்கிறது. கதை: இஸ்ரவேல் எகிப்தின் தெய்வங்கள் விழுந்ததை பார்த்தது. சினாய் நெருப்பில் எரிந்ததை பார்த்தது. இருப்பினும் எதிர்காலத்தில் அவர்கள் மறந்து செதுக்கிய உருவங்களுக்கு திரும்பலாம் என்று மோசே முன்கூட்டியே கூறுகிறார். போதனை: விக்கிரகாரம் எப்போதும் பந்தத்திற்கே வழிவகுக்கும். போய் ஆராதனை ஆவிக்குரிய சிறைப்பிடிப்பை உண்டாக்கும். ஆனால் இரக்கம் இன்னும் கிடைக்கிறது. அவர்கள் முழு இருதயமும் ஆத்துமாவும் கொண்டு கர்த்தரை தேடினால் அவரை கண்டடைவார்கள் என்று மோசே வாக்குறுதி அளிக்கிறார். இன்றைய பயன்பாடு: நவீன விக்கிரகங்கள் நுண்ணியவை. பணம், புகழ், பொழுதுபோக்கு, வேலை அல்லது சுயம். கர்த்தருக்குரிய இடத்தை ஏதேனும் பிடித்தால் அது விக்கிரகம். கர்த்தரின் கடுஞ்சினம் நம்மை நாசத்திலிருந்து காக்கிறது.
நம்மை அழைக்கும் விஷயங்களிலிருந்து அவர் அழைக்கிறார். நாம் திரும்பி மனந்திரும்பினால் அவர் இரக்கத்தோடு ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையின் பாதையில் மீண்டும் நடத்துவார். கடினமான வனாந்தர சமூகத்தில் பழிவாங்குதல் பொதுவானது. ஆனால் தேவன் அடைக்கல நகரங்களை ஏற்படுத்தினார். கதை: ஒருவர் தவறுதலாக மற்றொருவரை கொன்றால் அவர் அடைக்கல நகரத்துக்கு ஓடலாம். அங்கே விசாரணை முடியும் வரை பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. நீதியும் நிறைவேறுகிறது. இரக்கமும் இடம் பெறுகிறது. இந்த பாதுகாப்பு பொறுப்பை நீக்காது, ஆனால் அவசரமான பழிவாங்குதல் கொண்டுவரும் அழிவைத் தடுக்கிறது. போதனை: தேவன் நீதியையும் இரக்கத்தையும் சமநிலைப்படுத்துகிறார். அவர் சட்டத்தை மதிக்கிறார், அதே நேரத்தில் இரக்கத்தை வழங்குகிறார். இது உயர்ந்த ஒரு உண்மையை சுட்டுகிறது: கர்த்தர் தம் ஜனங்களுக்கு பாதுகாப்பான இடத்தை ஏற்படுத்துகிறார். இன்றைய பயன்பாடு: இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலம். பாவமும் அவமானமும் நம்மை அழிக்க முயன்றால் நாம் அவரிடம் ஓடுகிறோம். நாம் பாவத்தை மறுபேறிடுவதில்லை. நாம் பொறுப்பைத் தவிர்ப்பதில்லை. ஆனால் நாம் இரட்சகரிடம் வந்து ஒப்புக்கொண்டு மனந்திரும்பி மாற்றம் பெறுகிறோம். அவரது பரிகாரம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து பாதுகாப்பை தருகிறது. அடைக்கலத்திற்கு ஓட வேண்டும். கதவுகள் திறந்திருக்கின்றன, ஆனால் நாம் உள்ளே நுழைய வேண்டும். கர்த்தரின் இரக்கம் உண்மையானது, மேலும் அவர் நம்மை உடன்படிக்கைக்கு மீண்டும் அழைக்கிறார். புதிய தலைமுறை சினாயில் நின்றதில்லை. ஆகவே மோசே 10 கட்டளைகளை மீண்டும் கூறுகிறார். கதை: மலை நெருப்பில் எரிந்தது. ஜனங்கள் நடுங்கினார்கள். தீயின் நடுவிலிருந்து தேவனுடைய குரலைக் கேட்டார்கள். சட்டம் மனிதன் செய்தது அல்ல, அது உடன்படிக்கையின் அடித்தளம். போதனை: உடன்படிக்கையின் சட்டம் தற்காலிகம் அல்ல, பரிசுத்தத்தை காக்க எல்லைகள் தேவை. சபாத்து இன்னும் பரிசுத்தமானது. பெற்றோர் மதிக்கப்பட வேண்டும். உயிர் தேவன் கொடுத்தது, அதைக் காத்திட வேண்டும். 10 கட்டளைகள் உண்மையான தேவனை ஆராதிக்கவும் ஒருவரை ஒருவர் நடத்தவும் கற்றுக் கொடுக்கின்றன. இன்றைய பயன்பாடு: கட்டளைகள் மகிழ்ச்சியை பறிப்பதற்கு அல்ல, அவை நித்திய வாழ்வைக் காக்கும் பாதுகாப்பு. அவை குடும்பத்தையும் விசுவாசத்தையும் காக்கின்றன. பாவத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து நம்மை விடுவிக்கின்றன. நாம் கர்த்தரின் நாளை மதிக்கும்போது, பெற்றோரை கௌரவிக்கும்போது, நெறிமுறை எல்லைகளை காக்கும்போது, நாம் உடன்படிக்கை விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். கீழ்ப்படிதல் ஆவிக்குரிய வாழ்வையும் சமாதானத்தையும் தருகிறது, மேலும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலை கேட்க எளிதாக்குகிறது. கட்டளைகளை கேட்டபின் ஜனங்கள் கீழ்ப்படிவதாக வாக்குறுதி அளிக்கிறார்கள். அதற்குப் பிறகு கர்த்தர் சொல்கிறார்: அவர்கள் எப்போதும் என்னை பயந்து என் எல்லா கட்டளைகளையும் காத்துக்கொள்ள இப்படிப்பட்ட இருதயம் பெற்றிருந்தால். கதை: தீயும் இடியுமாக இருக்கும்போது உறுதி எடுக்க எளிது. ஆனால் கர்த்தர் எதிர்காலத்தை பார்க்கிறார். உணர்ச்சி குறையும். சூழ்நிலை மாறும். இருதயம் மாறவில்லை என்றால் கீழ்ப்படுதல் நிலைக்காது. போதனை: தேவன் வெளிப்புற செயலை மட்டும் விரும்பவில்லை. அவர் உள்ளார்ந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் விரும்புகிறார். அச்சம் மனந்திரும்புதலைத் தொடங்கச் செய்யலாம். ஆனால் அன்பே சீடத்துவத்தை நிலைநாட்டுகிறது. சட்டம் கல்லின் பலகையிலிருந்து இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். இன்றைய பயன்பாடு: நாமும் புனித தருணங்களில் உடன்படிக்கைகள் செய்கிறோம். முழுக்காட்டம், ஆலயம், சோதனைகள். ஆனால் சாதாரண நாட்களில் நாம் தொடர்ந்து கீழ்ப்படிவோமா? கர்த்தர் இன்று நம்மிடமும் கேட்கிறார்: இப்படிப்பட்ட இருதயம் உன்னில் உள்ளதா? தேவனை மரியாதையுடன் பயப்படுவது, சத்தியத்தை நேசிப்பது, யாரும் பார்க்காத போதும் கட்டளைகளை காப்பது. இப்படிப்பட்ட இருதயம் பரிசுத்த ஆவியின் உதவியால் உறுதியாகும், மேலும் அடுத்த தலைமுறைக்கு விசுவாசத்தை கடத்த உதவும். வனாந்தரத்தின் காலை. ஒரு குடும்பம் கூடுகிறது. அவர்கள் கூறுகிறார்கள்: கேள் இஸ்ரவேல், கர்த்தர் நம் தேவன் ஒரே கர்த்தர். இது இஸ்ரவேலின் மைய அறிக்கை ஆகிறது. போதனை: பல தேவர்களை வணங்கும் உலகத்தில் கர்த்தர் தம் ஜனங்களை ஒரே விசுவாசத்திற்கு அழைக்கிறார்.
கர்த்தர் ஒரே தேவன் என்பதால் விசுவாசமும் பிரிக்கப்படக்கூடாது. பின்னர் கட்டளை வருகிறது, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு வலிமையோடும் கர்த்தரை நேசியூர். அன்பு சிறிதல்ல, முழுமையானது. இன்றைய பயன்பாடு: இன்று போட்டியிடும் விசுவாசங்கள் பல: வேலை, பணம், புகழ், பொழுதுபோக்கு, சுயம். கர்த்தரை நேசிப்பது ஒரு இடம் மட்டும் ஆகிவிட்டால் சீக்கிரமே கவனம் சிதறும். முழுமையாக நேசிப்பது முன்னுரிமைகளை சரியாக அமைக்கிறது. நேரமும் வளங்களும் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை மாற்றுகிறது. இயேசு இதை மகத்தான கட்டளை என்று கூறினார். இன்று இது சீடத்துவத்தின் மையம். ஒரே தேவனை ஆராதிக்கவும், முழுமையாக நேசிக்கவும், அந்த அன்பினால் கீழ்ப்படுதலும் சேவையும் பிறக்கட்டும். மோசே சில சமயம் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கட்டும். பெற்றோர் வீட்டில் உட்காரும்போது, வழியில் நடக்கும்போது, படுக்கும்போது, எழும்போது கர்த்தரின் கட்டளைகளைப் பேச வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். போதனை, உடன்படிக்கை அறிவு கோவிலில் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் கூறப்பட வேண்டும். கர்த்தர் கண்ணுக்கு தெரியுமாறு நினைவூட்டல்களையும் கட்டளையிட்டார், கைகளிலும் கண்களிலும் வாசல் கதவுகளிலும். காரணம், மீள்படுதல் அடையாளத்தை உருவாக்குகிறது. இன்றைய பயன்பாடு: பிள்ளைகள் அவர்கள் அடிக்கடி கேட்பதனால் வடிவமைக்கப்படுகிறார்கள். கட்டளைகள் அரிதாக பேசப்பட்டால் அவை விருப்பமாகிவிடும். மனந்திரும்புதல் பேசப்படாவிட்டால் அது அறியாததாகிவிடும். உலகம் தினமும் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே சீட குடும்பமும் தினமும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்கு நீண்ட பிரசங்கங்கள் தேவையில்லை, தொடர்ச்சியே தேவை. மேசையில் வேதவசனம், உறங்குமுன் ஜெபம், ஆசீர்வாதங்களில் நன்றியுணர்வு, தவறுகளில் மனந்திரும்புதல். விசுவாசம் தலைமுறைகளாக நீடிப்பது திட்டமிட்ட கற்றுக் கொடுத்தலினால்தான். மோசே இஸ்ரவேலை எச்சரிக்கிறார், மிகப்பெரிய ஆபத்து எப்போதும் கஷ்டம் அல்ல, ஆறுதலே ஆகலாம். அவர்கள் கட்டாத வீடுகளில் வாழ்வார்கள். அவர்கள் தோண்டாத கிணறுகளிலிருந்து குடிப்பார்கள். அவர்கள் நடவாத திராட்சைத் தோட்டங்களில் இருந்து உண்பார்கள். அப்போது கர்த்தரை மறந்து விடாதீர்கள் என்று அவர் சொல்கிறார். போதனை, மறதி பெருமையே உண்டாக்குகிறது. பெருமை விக்கிரகாரத்திற்கு வழிவகுக்கும். மனிதன் ஆசீர்வாதத்தை தன் முயற்சியாக நினைத்து தேவனைச் சார்வதை விட்டுவிடுகிறான். கர்த்தர் கட்டளையிடுகிறார், அவரை மரியாதையுடன் பயந்து அவரையே சேவிக்க வேண்டும். இன்றைய பயன்பாடு: நவீன செழிப்பும் அதே சோதனையை தருகிறது. வசதி ஆவிக்குரிய அவசரத்தை குறைக்கலாம். வெற்றி சுயநம்பிக்கையை அதிகரிக்கலாம். ஆகவே நாம் திட்டமிட்டு நினைவு கொள்ள வேண்டும். பிரார்த்தனைகளுக்கான பதில்கள், பாவமன்னிப்பு, கர்த்தரின் வழிநடத்தல். நன்றியுணர்வு தாழ்மையை காக்கிறது. ஆசீர்வாதம் அதிகரிக்கும்போது தாழ்மையும் அதிகரிக்க வேண்டும். நாம் நினைவு கூறும்போது செழிப்பிலும் உடன்படிக்கை விசுவாசமாக நிலைத்திருக்க முடியும். மோவாப் சமவெளி அமைதியாக உள்ளது. யோர்தான் முன்பில் ஓடுகிறது. மோசே ஒரு ஜனத்தின் முன் நிற்கிறார். அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். உபாகமம் 4:6 இஸ்ரவேலை உடன்படிக்கை வாழ்க்கைக்கு தயாராக்குகிறது. தேவன் நெருப்பில் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் கட்டளைகளைத் தந்தார். அவர் இரக்கத்தை வழங்குகிறார். அவர் மறக்காதீர்கள் என்று எச்சரிக்கிறார். மேலும் முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசி என்று கட்டளையிடுகிறார். இப்போது பதில் தேவை. போதனை, உடன்படிக்கை வாழ்வு 4 தூண்களால் நிலைக்கிறது: வெளிப்பாடு, கீழ்ப்படிதல், அன்பு, கற்பித்தல். வெளிப்பாடு தேவனை அறியச் செய்கிறது. கீழ்ப்படிதல் பரிசுத்தத்தை காக்கிறது. அன்பு விசுவாசத்தை நிலைநாட்டுகிறது. கற்பித்தல் விசுவாசத்தை தலைமுறைகளாக கடத்துகிறது. இன்றைய பயன்பாடு: நாமும் பல எல்லைகளில் நிற்கிறோம். நம்பிக்கை, முன்னுரிமை, தேவனோடு உள்ள உறவு குறித்து தீர்மானங்கள். வாக்குத்தத்த தேசம் ஒரு இடம் மட்டும் அல்ல, அது தேவனோடு உள்ள உடன்படிக்கை உறவு. வாழ்வும் ஆசீர்வாதமும் முழுமையான அன்பிலும் நிலைத்த கீழ்ப்படுதலிலும் உள்ளது.
மோசே சீக்கிரமே பிரிவார். ஆனால் உடன்படிக்கை தொடர்கிறது. இன்று கர்த்தர் நம்மிடமும் அழைக்கிறார், வாழ்வைத் தேர்ந்தெடு. கீழ்ப்படுதலைத் தேர்ந்தெடு. முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கத் தேர்ந்தெடு. கர்த்தர் அருகில் இருப்பார், மேலும் தம் சமாதானத்துக்குள் வழிநடத்துவார்.